நீ என்ன உடுத்தணும், நீ என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும், நீ எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயத்த திணிக்கிறதுக்கு பேர் பாசிசம். எல்லாம் படித்தவரா இருக்காங்க, பத்திரிகையாளர் இருக்காங்க. யாருமே இத பத்தி கேள்வி கேட்கல. ஒரு ஒரு பெண் வந்து தனியாக நின்னு அத்தன ஆண்கள் முன்னாடி வந்து தன்னுடைய மனக்குமுறலை தைரியமா, போல்டா பேசுது. ஆனா இதுக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ணலையே. அப்ப இதுல என்ன பெரிய கொடுமை என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் இருக்காங்க. ஒரு 4, 5 சீனியர் பெண் பத்திரிகையாளர் இருக்காங்க. அவங்களும் அமைதியா இருக்காங்க. இது என்ன சமூகம் எங்க நோக்கி, எத நோக்கி போய்க்கிட்டு இருக்குன்னு தெரியல. அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பெண் வந்து பொது வெளியில எப்படி ஆடைய உடுத்தணுங்கிறத முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? சரி, அதே நிகழ்ச்சியில ஒரு திரைப்பட நடிகை வந்து உட்கார்ந்துருக்காங்க அரைகுறை ஆடையில. நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுருவீங்களா? இதே டிடி பிரியங்கா வந்தா அப்படி கேட்பாங்களா? டிடி பிரியங்கா நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடியங்க தப்பும் தவறுமாக தமிழ் பேசி நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறாங்க. வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். அதையெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்கல்ல, கொண்டாடுறீங்கல்ல. நீங்க அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸ நீங்க கேட்டுற முடியுமா? சரி, ஒரு நடிகை அந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகை வந்து மேடையில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து தான் அவங்க பேட்டி குடுக்குறாங்க. நீங்க அதுக்கு அதுதான் பதில் சொல்றீங்களா? அவங்களுடைய அரைகுறை ஆடை உடைத்துல வந்து அத பேசுறீங்களா? இதே பத்திரிகையாளர் தான் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு யாரு இப்ப இதாகி போச்சு? தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணா இருந்தா அது ஒண்ணும் என்னன்னாலும் கேட்கலாம். ஒரு தமிழ் பேசக்கூடிய பொண்ணா இருந்தா, அப்ப அது நீங்க உங்களுடைய இதே பொண்ணு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? பேசாம உட்கார்ந்துருப்பீங்க.